Hey guys, welcome back to my channel. நான் சுஜீந்தன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் 3-point லைட்டிங் செட்டப் தான் நம்ம பார்க்க போறோம். யூசுவலாவே ஒரு லைட்டை ஒரு சப்ஜெக்ட் மேல ஜெனரலா அடிச்சு நீங்க லைட் பண்ணீங்கன்னா ரொம்ப ஃபிளாட்டா இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம்ல நம்மளுடைய லைட்டிங் கேம் சேஞ்ச் பண்ண போறதே இந்த 3-point லைட்டிங் தான். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நார்மலாவே டெப்த்ங்கிறது ஷேடோஸ் மூலமா தான் கிரியேட் ஆகும். ஸோ நம்ம ஒரு சப்ஜெக்ட்டுக்கு கீ லைட், ஃபில் லைட் அண்ட் பேக் லைட் வைக்கும்போது கீ லைட் மூலமா நம்ம சப்ஜெக்டை லைட் பண்ண முடியும். கீ லைட்லேருந்து கிரியேட் ஆகிற ஷேடோஸ் இருக்கு இல்லையா, அந்த ஷேடோஸை எலிமினேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஃபில் லைட் யூஸ் பண்ணுறோம். நம்ம பேக்ரவுண்டில் இருந்து சப்ஜெக்ட்டுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிற அந்த இல்லூஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம பேக் லைட் யூஸ் பண்ணி ரிம்மாக கிரியேட் பண்ணி நம்ம யூஸ்வலாக லைட் பண்ணுவோம். ஸோ இதை 3-point லைட்டிங்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுக்கு 3 லைட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறது. இது லைட்ஸ் தான் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா அப்சல்யூட்லி கிடையாது. நீங்கள் நேச்சுரல் சன்லைட்டையும் ஒரு பவுன்ஸ் போர்டையும் வச்சுக்கிட்டு ஒரு மிரரையும் வச்சுட்டு கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ அதுக்கு அபண்டன்ட் அமௌண்ட் ஆஃப் லைட் உங்களுக்கு இருந்தாகணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 3-point லைட்டிங் எப்படி பண்ணுறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்மளுடைய தம்பி சதீஷ் தான் வந்திருக்காப்புல நம்ம ஸ்டுடியோவுக்கு. இதே மாதிரி அடுத்த வீடியோக்கும் வந்துரு சரியா? ஸோ இன்றைக்கி நம்ம சதீஷை மாடலாக யூஸ் பண்ணிவிட்டு சதீஷுக்கு லைட் பண்ணி 3-point லைட்டிங் செட்டப் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ சதீஷை ஒரு பிளாக் பேக்ரவுண்ட் நிற்க வச்சு ஒரு 3-point லைட்டிங் செட் பண்ண போகிறோம். சதீஷுடைய லெஃப்ட் சைடில் சதீஷ்க்கு கீ லைட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அட் த சேம் டைம் அதை ஃபில் பண்ணுறதுக்காக சதீஷுடைய ரைட் சைடில் ஒரு எல்இடி லைட் ஒன்று செட் பண்ணியிருக்கேன். அது ஃபில் லைட்டு. சதீஷுடைய பேக் சைடில் ஒரு 60 watts லைட் ஒன்று செட் பண்ணியிருக்கேன். அது பேக் லைட்டாக ஆக்ட் பண்ண போகுது. இதுக்கு நான் ஒரு லைட்டிங் டயக்ராம் கொடுக்குறேன். அது மூலிமா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்காங்க. கீ லைட், ஃபில் லைட் அண்ட் பேக் லைட் சதீஷை சுற்றி நான் செட் பண்ணியிருக்கேன். நம்ம ஏன் கீ லைட் வைக்கிறோம்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா கீ லைட் தான் ஒரு சப்ஜெக்டை லைட் பண்ண போகுது. அதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் லைட்டு. யூஸ்வலாக நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் கீ லைட்டுங்கிறது நம்ம சன் மாதிரி. அது ஓவராலாக ஒரு பாயிண்ட் சோர்ஸ்லேருந்து உங்களுக்கு லைட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஸோ அது விழுறதால தான் ஆப்போசிட் சைடில் ஷேடோஸ் எங்கேனாலும் க்ரியேட் ஆகுது. ஏன்னா அதெல்லாம் ஒரு பாயிண்ட் சோர்ஸ் லைட்டிங். ஒரு பாயிண்ட்லேருந்து லைட் படுது ஒரு ஆப்ஜெக்ட் மேலே. ஸோ அப்சல்யூட்லி ஒரு பாயிண்ட்லேருந்து ஒரு லைட் படும்போது அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஷேடோஸ் கேஸ்ட் ஆகுறது நார்மலான ஒரு விஷயந்தான். ஸோ அதுதான் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு டெப்த்தை கொடுக்குது. ஸோ இந்த 3-point லைட்டிங் மூலமா நம்ம என்ன அச்சீவ் பண்ண போகிறோங்கிறது நம்ம பார்த்துடலாம் வாங்க. எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கீ லைட் ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமாட்டி ஃபில் லைட் ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமாட்டி பேக் லைட் ஃபில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம கீ லைட் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ கீ லைட் ஆன் பண்ணிட்டேன். இப்போ இருக்க கீ லைட் ஒரு 50% தான் சப்ஜெக்ட் ஃபேஸில் கீ அடிச்சுக்கிட்டு இருக்கு. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டுடைய லெஃப்ட் சைடில் நான் கீ லைட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். கீ லைட் எந்த லெவலில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன்னா சப்ஜெக்டுடைய ஐ லைன்லேருந்து கொஞ்சம் மேலே ரைஸ் பண்ணி லைட்டை ஒரு 45 degreesக்கு நான் டில்ட் பண்ணி சப்ஜெக்ட் மேலே அடிக்கிற மாதிரி நான் செட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஏன் அந்த 45 degrees நான் டில்ட் பண்ணுறேன்னா சன் யூஸ்வலாகவே நம்ம ஐலைன்லேருந்து கொஞ்சம் அபவாக ஒரு 45 degreesலேருந்து தான் யூஸ்வலாக அடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 12 மணி லெவலில் தான் 90 degreesலேருந்து நமக்கு அடிக்கிறதுக்கு இருக்கும். நேச்சுரலான ஒரு லைட்டை மிமிக் பண்ணுறதுக்காக நான் என்ன செய்கிறேன்னா லைட்டை கொஞ்சம் ரைஸ் பண்ணி ஒரு 45 degreesல டில்ட் டவுன் பண்ணி சன் யூஸ்வலாக சப்ஜெக்ட் மேலே எப்படி லைட்டு கேஷ் பண்ணுமோ அந்த மாதிரி சதீஷ்க்கு நான் கீ லைட்டை செட் பண்ணியிருக்கேன். ஸோ இது மூலயமா நீங்கள் பார்த்தீங்கன்னா சதீஷுடைய லெஃப்ட் சைடு ஃபுல்லாக இலுமினேட் ஆகிருக்கும். ஸோ இந்த சோர்ஸ்லேருந்து படுற லைட் சதீஷுடைய ரைட் சைடுடைய ஃபேஸில் ஷேடோஸை க்ரியேட் பண்ணுது. யூஸ்வலாகவே இந்த மாதிரி ஷேடோஸ் க்ரியேட் பண்ணுறது ஒரு ட்ரமேட்டிக்கான ஒரு லுக்குக்கு ஓகே. பட் ஆனால் ஒரு ஸ்டூடியோ ஸ்பேஸ் என்விரான்மெண்ட்டை நீங்கள் ஷூட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா ஸோ அதை கொஞ்சம் ஸ்பைஸப் பண்ணி ஆகணும் இல்லையா? இன்றைக்கி நம்ம 3-point லைட்டிங் செட்டப் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம சதீஷ்க்கு ஒரு ஃபில் லைட் வைக்க போகிறோம். இப்போ நான் உங்களுக்கு ஃபில் லைட் வச்சு எப்படி இருக்குன்னு காட்ட போகிறேன். ஃபில் லைட்டை டர்ன் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ சதீஷ்க்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் விழுந்த ஷேடோஸ்லாம் ஃபில் லைட் வைக்கிறது மூலயமா கவர் ஆகியிருக்கும். யூஸ்வலாக எப்போவுமே ஃபில் லைட் வைக்கும்போது கீ லைட்டை விட ஸ்ட்ராங்காக நம்ம வைக்கக்கூடாது. ஏன்னா யூஸ்வலாக நம்ம ஏன் ஃபில் லைட் வைக்கிறோன்னா கீ லைட்டில் க்ரியேட் ஆன ஷேடோஸை கொஞ்சம் லிஃப்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஃபில் லைட் வச்சாகணும். கீ லைட்டுக்கு ஈக்குவலாக நீங்கள் ஃபில் லைட் வச்சிங்கன்னா ஃப்ளாட் ஆகிடும். ஏன்னா நமக்கு ட்ரமேட்டிக்கான ஒரு ரிசல்ட்டும் தேவை. அட் த சேம் டைம் ஒரு டெப்த்தும் தேவை. ஸோ கீ லைட் மூலயமா விழுற ஷேடோஸை ஃபுல்லாக நீங்கள் ஃபில் லைட் வச்சு சப்ரஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபேஸுக்கு ஒரு டைமென்ஷனோ ஒரு டெப்த்தோ உங்களுக்கு கிடைக்க போகிறது கிடையாது. ஃப்ளாட்டான லுக்கை தான் க்ரியேட் பண்ணோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபில் லைட்டை கீ லைட்டை விட கொஞ்சம் கம்மியாக செட் பண்ணிக்க போகிறோம். இன்கேஸ் உங்கள்கிட்ட ஃபில் லைட் கிடையாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு பவுன்ஸ் போர்டோ இல்லை ஒரு தெர்மோகோலோ வச்சு
அதை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அதாவது கீ லைட்லேருந்து வர லைட்டை வந்து உள்வாங்கி நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஃபில் லைட்டாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரிஃப்ளெக்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். உங்கள்கிட்ட அந்த டைமில் என்ன இருக்குங்கிறத பொறுத்து தான் வந்து அது தீர்மானமாகும். கான்செப்ட் என்னென்னா கீ லைட்லேருந்து வர ஷேடோஸை வந்து ஃபில் பண்ணணும். ஜஸ்ட் ஃபில் தான் பண்ணணும். அதை வந்து ஃபுல்லாக எலிமினேட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா ஷேடோஸ் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு. அதாவது ஒரு சப்ஜெக்டுடைய டெப்த்து தெரியறதுக்கு ஷேடோஸ் வந்து ரொம்பவே முக்கியம். எம்ஃபசைஸ் பண்ணி சொல்லிக்கிறேன். ஒரு லைட்டிங் ஆனது வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு 3 டைமென்ஷனல் டெப்த்தை க்ரியேட் பண்ணி தான் ஆகணும். இல்லைனா வந்து அந்த லைட்டிங் பண்ணுறதுல வந்து யூஸே கிடையாது. அன்லெஸ் அண்ட் அன்டில் வந்து அது பியூட்டி லைட்டிங்காக இருக்கிற போது மட்டும் தான் வந்து நம்ம சப்ஜெக்ட் வந்து ஃப்ளாட்டாக இருக்கலாம். மற்ற டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சினிமேட்டிக்கான ஒரு லுக்கு வேணும்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு ஷேடோஸ் ரொம்பவே முக்கியம். ஃபைனலி சதீஷ்க்கு நம்ம வந்து ஒரு பேக் லைட் செட் பண்ண போகிறோம். இந்த பேக் லைட்டை வந்து ரிம் லைட்டுன்னு சொல்லுவாங்க. சப்ஜெக்டை வந்து பேக்ரவுண்ட்லேருந்து கொஞ்சம் தள்ளி நிற்க வச்சு நம்ம ஷூட் பண்ணும்போது மட்டுமே வந்து நம்மளால் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் இல்யூஷனை வந்து க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபில் லைட் மூலயமா சப்ஜெக்டோடைய ஹெட் டு ஷோல்டர்ஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து ஒரு லைட்டை அவங்க மேலே ப்ரொஜெக்ட் பண்ணுறது மூலயமா இந்த ரீஜியனை வந்து நீங்கள் லைட் அப் பண்ணுறது மூலயமா சப்ஜெக்ட்டுக்கும் பேக்ட்ராப்புக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குங்கிற ஒரு இல்யூஷன், அதாவது ஒரு டெப்த் க்ரியேட் ஆகும் அது மூலயமா. ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டூ நான் வந்து இப்போ வந்து சதீஷ்க்கு வந்து பேக் லைட் அதாவது ரிம் லைட் செட் பண்ண போகிறேன். ரிம் லைட் அட் 30%. ஸோ சதீஷ்க்கு வந்து நம்ம வந்து பேக் லைட் அதாவது ரிம் லைட் நம்ம செட் பண்ணிட்டோம். சதீஷோடைய இந்த ரீஜியனை வந்து கவர் பண்ணி அடிக்கும். இது வந்து சதீஷ்க்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து ஒரு செப்பரேஷனை கொடுக்கும். ஸோ 3 லைட்டையுமே பண்ணி முடிச்ச அப்புறமாட்டி சதீஷ் வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருப்பான். உங்களுடைய மேக்ஸிமம் ஃபோக்கஸே வந்து நீங்கள் ஷூட் பண்ணுற பேக்ரவுண்ட் வந்து பர்ஃபெக்டான ஒரு பிச் பிளாக்காக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ தான் இந்த எஃபெக்ட் அச்சீவ் பண்ண முடியும். அட் த சேம் டைம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ரிசல்ட்டும் கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் வந்து லைட் பண்ணும்போது ஏதோ ஒரு லைட் வந்து உங்களுடைய ஸ்பில் ஆகி பேக்ரவுண்டில் படுதுன்னா ஃப்ளாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃப்ளாக்ஸ் அண்ட் கட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சிம்பிளாக வேற ஒன்றும் கிடையாது. கருப்பு கலரில் ஃப்ளாப்பி மாதிரி இருக்கும். அதை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து லைட்ஸை வந்து பேக்ரவுண்டுக்கு ரீச் பண்ணாத அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். லைட்டை வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி சப்ஜெக்ட் மேலே அடிக்கிறது மட்டும் மேட்ரு கிடையாது. அந்த லைட்டை கட் பண்ணி ஷேப் பண்ணவும் தெரிஞ்சுக்கணும். அது ஒரு டிஃப்ரெண்ட் டாபிக். அதை பற்றி நான் ஒரு தனியாக ஒரு வீடியோவே போடுறேன். ஸோ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கீ லைட், ஃபில் லைட், பேக் லைட் சம்மந்தப்பட்ட வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எல்லாருடைய கமெண்ட்டையுமே ரிப்ளை பண்ணி எல்லாருக்குமே ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுப்பேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து க்ரீன் ஸ்க்ரீன் எப்படி லைட் பண்ணுறதுன்னு சொல்லி தர போகிறேன். அதுவுமே இந்த வீடியோக்கு அடுத்த வீடியோ நான் போடலான்னு இருக்கேன். ஸோ மறக்காம இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து அந்த வீடியோவுமே செக் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி உங்கள் எல்லாருக்கும் இப்போ கண்டென்ட் கிரியேஷனில் இருக்க எல்லாருக்குமே யூஸ் ஆகும். ஸோ என்னுடைய சேனல் நான் வந்து ஃபில்ம் மேக்கிங் அண்ட் ஃபோட்டோகிராஃபி சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக போட்டுக்கிட்டு இருக்கேன். சேனல் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பட்டனுமே தட்டி விடுங்க. அப்போ தான் ஃபெல்லோ ஃபில்ம் மேக்கர்ஸ் அண்ட் ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கு என்னுடைய வீடியோ வந்து சஜஷனில் போய் சேரும். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாமா? பார்க்கலாம்ல? பார்க்கலாம்.